கொஞ்சம் பாரு. பெண்களின் திருமணம் நாளில் நமது அரசின் சார்பாக 8 கிராம் தங்க நாணயமும் ஒரு பட்டு புடவையும் அண்ணனின் சீராக வழங்க இருக்கிறார். அப்ப வேற வழி இல்ல, என்னுடைய ஆயத்தை உபயோகப்படுத்த வேண்டியதா. என்ன ஆயுதம்? அதெல்லாம் காட்ட முடியாது, செஞ்சாதான் உனக்கு தெரியும் புரியும். கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. சாரி, பேங்கிள்ஸ், கேஷ், கிஃப்ட், பொன் விலையை கொடுத்தா பெண்களோட ஓட்டை வாங்கிப்போம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அங்க கொடுக்குறாங்க. முன்னேற்றத்துக்கான ஒரு பயணமா நான் இதை நான் பார்க்கல. என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சி போய் உட்காந்து வராட்டா. மக்கள் சம்பாதிச்ச பணத்தை ஒரு சிறிய பகுதியை திருப்பி கொடுத்துட்டு எங்க அப்பா மாதிரி தரோன்னு சொன்னா அது என்ன மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தானே உங்களுக்கு? பதில் சொல்லியா கேக்குறாருல, பதில் சொல்லியா? அது சார், அது எப்படி உரிமை தொகையாகும்? நம்ம பெண்கள் கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும். எங்களுக்கு சாரி வேணாம், எங்களுக்கு கொலுசு வேணாம், எங்களுக்கு பாத்திரம் நகைகள்லாம் வேண்டாம், எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும். வாயில புண்ணா, வாந்தி வருதா, ஊமையா, மௌன விரதமா? மகள் உரிமை தொகையை பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா தலைவர் நேம் தான் வரும்னு சொல்லியிருக்கீங்க. ஏன் இன்னும் அடிஷ்னலாக ஒன்று நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க? தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு தலைமையிலையும் 1,28,000 கடன் விட்டது போனது நீங்கள் தான். அங்கே தான் அவர் தேடணும்னு நினைக்கிறேன் நான். ஒரு ஹெட் கவுண்ட் மேலேயோ 1,28,000 கடன் இருக்கு சார். மச்சான், யாராவது ஃபெயில்னாலும் இங்கிலீஷ்ல பெரிய புலிடா. அது எல்லாரும் அமையாதுரா. நாங்கள் 1,28,000 ஒரு தனிநபர் கடன் என்று சொன்னால் நீங்கள் 60 நாட்களுள்ளாக 20,000 கோடி கடன் வந்திருக்கிறது. என்ன வெக்கம்? அதை நாங்கள் ஒரு குறையாக சொல்லவில்லை. வருவாய் இருக்கிற போது ரிசர்வ் பேங்குடைய அனுமதியை பெற்று தான் கடன் வாங்கி இருக்கிறோம். எவ்வளவு கடன் அல்ல, எவ்வளவு திட்டங்கள் நிறைவேறி இருக்கிறது என்பதை பாருங்கள், எவ்வளவு புதிய திட்டங்கள் வந்திருக்கிறது என்பதை பாருங்கள். அதுதான் சொம்பு தண்ணியை விட சொல்லு ஜில்லுன்னு இருக்கு. ஒரு சின்ன சந்தேகம், நீங்கள் 717 டாஸ்மாக் கடைகளை மூடிட்டதா சொல்றீங்க. ஆனால் இன்று வரை அது ஒரு வெளிப்படை தன்மையா இந்த கடையை மூடி இருக்கும். அது இன்னைய வரைக்கும் அந்த பட்டியல் ஆதாரபூர்வமாக வெளியிடப்படவில்லை. கடந்த ஆண்டு இதே டாஸ்மாக் கடையில வருமானம் 51,000 கோடின்னு சொல்லிருக்கீங்க. இப்ப 56,000 கோடின்னு நீங்க சொல்லி இருக்கிறீங்க. ஆனா 717 கடைகளை மூடினால் வருவாய் குறையதான் செய்யும், ஆனால் ஏறுவதாக காமிச்சிருக்கிறீங்க. இது எந்த அடிப்படையில் என்று எங்களுக்கு தெரியவில்லை. அம்மா, நீங்க இப்படி பண்றீங்களம்மா? செருப்ப கல்வி அடிக்கிற நடு ரோட்ல உனக்கு ஆட்சி அதிகாரம் எல்லா பலமும் 1,73,00,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. நீ மதுபானத்தை நிப்பாட்டாங்க. கேட்ட கேள்விக்கு பதில், உன்னை நம்பிதானே போட்டாங்க. நீ இப்ப F2 F3 வருமானம் அல்லன்ட்டு ரெஸ்டோ போர்டு வைக்கிற. யார்கிட்ட வைக்கிற? நான் இங்க ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறேன். எனக்கு விஜய் அண்ணா ரொம்ப பிடிக்கும். எங்களை மாதிரி திருநங்கைங்களுக்கு தங்குறதுக்கு ஒரு இடம், ஒரு ஹாஸ்டல் ஒவ்வொரு ஊர்லயும் கட்டி தரணும் அப்படின்னு அதுல கோரிக்கை வைக்கிறேன். டிரான்ஸ்ஜெண்டர்களுக்கு, திருநர்கள், சமூக மற்றும் குடும்ப சவால்களை எதிர்கொள்ளும் டிரான்ஸ்ஜெண்டர்களுக்கு பாதுகாப்பான தங்குமிடம், உணவு, ஆலோசனை மற்றும் மறுவாழ்வு ஆதரவு வழங்குவதற்காக 5 மாவட்டங்களில் அரண் தங்குமிடம் வசதிகள் நிறுவப்படும். கல்வி, வேலைவாய்ப்பு, மருத்துவ சிகிச்சை, தேர்வுகள் மற்றும் பயிற்சி நிகழ்ச்சிக்காக பிற நகர்களுக்கு பயணம் செய்யும் திருநகர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் 15 மாவட்டங்களில் குறுகிய கால தங்கியிடம் வசதிகள் ஏற்படுத்தப்படும். அற்புதம், ஆவாரம். இவருதான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. சரித்தே ஆண்டியப்பா, இவங்களுக்கு மத்தியில ஏண்டா என்னைய பெத்து விட்டு போயிட்ட. கர்நாடகாவில் அவங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி முன்னாள் முதலமைச்சர்லாம் வர சொல்லி அவங்களுடைய கோரிக்கைகள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, தொடர்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. இந்த தாவேக அரசு ஏன் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கு என்ன உங்களுக்கு பயம், என்ன உங்களுக்கு தயக்கம் என்பதை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட என்ன பயம்னு கேட்கிறார். அனைத்து எம்பிக்கள் கூட்டத்தை முதலமைச்சர் கூட்டி இருக்கிறார். நம்ம மின்சாரம் தொட்டா பயர் அடிக்கும், அந்த அளவுக்கு ஒரு பயரு. அடேங்கப்பா, எங்க முதலமைச்சருக்கு பயமா? அனைத்து கட்சி கூட்டம் பயப்படாத சிங்க குட்டியாது அப்படின்னு ஒரு உருட்டு. நீங்க சொன்னதுனால உங்களுடைய வார்த்தையை மதிச்சு நான் என்ன ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்தனோ அதை பத்தி மட்டும் பேசினேன். ஏன் தண்ணி வரல, எப்ப தண்ணி வரணும்னு கேட்கிறேன். அனைத்து கட்சி கூட்டத்தை எப்ப கூட்டுவேன்னு கேட்கிறேன். பயிர்க்கடன் தள்ளுபடி எப்ப பண்ணுவீங்கன்னு கேட்கிறேன். அதுக்கு சம்பந்தமே இல்லாம
நம்முடைய அமைச்சர் அவர்கள் வேற ஏதோ திசை திருப்ப பாக்குறாரு. இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கேயாவது போய் ஊருக்கு போயிடலாம்ல. எங்களுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சாலை விபத்தில் காயமடைந்தவர்களை 48 மணி நேரத்துக்குள்ள இன்னுயிர் காப்போம் 48 நம்மை காக்கும் 48 என்கின்ற திட்டத்தை கொண்டு வந்து யாராவது தமிழக எல்லைக்குள் விபத்தின் மூலம் பாதிக்கப்பட்டால் அந்த மக்களுக்கான தேவையான சிகிச்சைகளை அருகில் உள்ள அரசால் அங்கீகரிக்கப்பட்ட 1000க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளில் அவர்கள் அனுமதிக்கப்பட்டால் அவர்கள் முதல் 48 மணி நேரத்துக்கு தேவையான எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, 2 லட்சம் 4 லட்சம் ஆனாலும் பரவாயில்லை, அத்தனை செலவுகளையும் அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும். இன்னைக்கு அந்த திட்டத்தை பத்தி இதில் எதுவும் காணும். சத்தியமா சத்தியமா பிராமிசா ரெண்டு ஒண்ணுதான்டா எருமை. அந்த காயம்பட்டவனுடைய தாய் வருகிறாரா, தந்தை வருகிறாரா, மகன் வருகிறாரா, மகள் வருகிறாரா பார்க்க வேண்டாம். நீ உடனடியாக அவர்களுக்கான வைத்தியத்தை செய், அதற்கான பணத்தை இந்த அரசு தரும் என்று தந்தவர் எங்களுடைய மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இங்க இருக்கிறது வெள்ள மனசுங்க. தமிழக மக்கள் மட்டுமல்ல, தமிழக எல்லைக்குள் மற்ற மாநிலத்தவர் மற்ற வெளிநாட்டவர் யாராயினும் விபத்துக்கு உள்ளானாலும் இந்த செலவை அனைத்தையும் தமிழக அரசே ஏற்றுக்கொள்ளும். அவரோட பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா 150 திட்டங்களுக்கு வெற்றின்னு பெயர் வைத்திருக்கிறாங்க. வெற்றி பெற்றது சரிதான், ஆனா அதுக்கு எல்லா திட்டத்துக்கும் வெற்றின்னு பெயர் வச்சு உங்க வெற்றி கழகத்தை நிலைநிறுத்துறதும் தப்புன்றது நான் இங்க சொல்லிக் கொள்கிறேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? நீங்க சீக்கிரமா சொந்தக்காரங்களுக்கு தந்தையை கொடுத்து வர சொல்லுங்க. எதுக்கு இப்ப பாக்க போறீங்க வேடிக்கைய? திமுக அறிவித்த 1000 ரூபாயை 2.5 ஆண்டு கழித்துதான் கொடுத்தார்கள் என்பது உண்மை. ரைட்டு. இப்ப இவங்க சாம்பார் ஆப்பு எனக்கு சொன்ன வார்த்தையை காப்பாத்து. சொட்ட சொட்ட பேங்க்ல வந்து நின்னுட்டு இருக்கோம், 1 ரூபாய் போடல. சொட்ட மூஞ்சி முகரையும் பாரு. ஏன் எவ்வளவு அடிச்சாலும் சொர நிலமா நிக்கிறீங்க? தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. நீ என்னமோ 2 அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற. நீ எல்லாம் வந்து முதலமைச்சர் ஒழுங்கா சரியா? என்னடி சொல்ற? போட்டா எல்லாருக்கும் போடியா இல்லையா? சுத்தமா போடாத. எதுக்கு போய் சொல்ற? நீ என்ன சொல்ற? பேங்க்ல தான் வந்து நிக்கிறேன். ஃபுல்லா மக்கள், ஒரு சில பேருக்கு போட்டுருக்க, ஒரு சில பேருக்கு போடல. டூப்ளிகேட். டேய் நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போனவன். இந்த ஃபேக் ஐடி வச்சு குடுக்குறீங்க பாரு, வந்துட்டு கா கூ பீன்னு அவனெல்லாம் செருப்பு கட்டி எடுப்பேன். ஏண்டா ராஸ்கல் ஆடி வாங்கணுமா? அதிகப்படுத்துறீங்களடா. ஏய் அலப்படா வாயில கைவி. ஊர் வர வரைக்கும் வரல எடுக்க கூடாது ராஸ்கல். 40,412 412. ஓ மேல தப்பே இல்லடா. உனக்கெல்லாம் ஓட்டு போட்டானுங்க பாரு, அந்த தற்கூரிங்களை சொல்ல. தைரியம் இருந்தா லாட்டரி நிறுவனம் 900 கோடி ரூபாய் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏன் வாங்கினார்கள்? தைரியம் இருந்தா சொல்லுங்க. அதுக்கப்புறம் பதில் சொல்லலாம். எதிர்க்கட்சி தலைவர் திமுக ஏன் லாட்டரி நடத்துகின்ற நிறுவனம் என்று ஃபண்ட் வாங்கினாங்க அப்படின்னு கேட்கிறாரு. அது கொடுத்தது அவருடைய மாமனார் தான். அவருடைய மாமனார்கிட்ட கேட்டு அந்த விளக்கத்தை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும். இஃப் யூ ஆர் பேட், ஐ எம் யுவர் டேட். இன்னொன்று அமைச்சர் அவர்கள் நீங்க நல்லா தான் பதில் சொல்றீங்க. ரொம்ப சின்ன வயசா நல்லா பதில் சொல்றீங்க. ஆனா போர்கிற போறதுக்குள்ள ஒரு அடி அடிக்கிறீங்க. என்னன்னா ஊழல்னு எப்பயும் சொல்றேன். ஊழல்னு யார் பேசினாலும் சரி, அதற்குரிய ஆதாரத்தை சட்டமன்றம் தரலாம். மேடையில் எப்படி வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் பேசலாம். அது ஒன்றும் தவறு இல்லை. மேடையில ஒரு மாதிரி பேசிக்குவாங்க. ஆனா ஊழல் என்றால் அதற்கு எப்ப ஆதாரம் தர வேண்டும். ஆதாரம் கொடுத்தாதானே நாங்க அடுத்த கட்டத்துக்கு நாங்க போக முடியும். ஆனா டீலிமிட்டேஷன் பத்தி விளையாட்டு நமக்கு பாடம் எடுக்குது. இன்னைக்கு விளையாட்டு ரொம்ப விளையாட்டு குறுக்கு மறுக்க ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு அங்கிட்டு ஒரு தகவல் இதை எதிர்க்கட்சி தலைவர் சொல்லட்டும். என்ன தகவல்னா, வரக்கூடிய நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தில் திமுக இந்த பில்லுக்கு சப்போர்ட் பண்ண போது இல்ல வெளிநடப்பு பண்ண போது. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? சென்ற ஆண்டு கிட்டத்தட்ட 5 முதலமைச்சர்கள் தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முதலமைச்சர்களையும் சென்னைக்கு வர வைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தி இந்த டீலிமிட்டேஷனுக்கு எதிர்த்து முதலாக இந்தியாவிலே குரல் கொடுத்த தலைவர் எங்களுடைய தலைவர். நீங்க நாளைக்கு
நம்முடைய முதலமைச்சர்கள் இந்த அரசு அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினரையும் கூட்டிருக்கிறீங்க. இதற்கான சரியான முடிவை எங்களுடைய தலைவர் ஆலோசனை செய்து அந்த முடிவை அவர் எடுப்பார். நம்ம பேசிட்டு இருக்கிறது நிதி நிலைமை, வேளாண்மை பட்ஜெட்டை பற்றியது. அதற்கு எங்களுடைய உறுப்பினர்கள் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முடிந்தால் நீங்கள் பதில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.